திராட்சை ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கருப்பு திராட்சை 3/4 கிலோ, சர்க்கரை 50 கிராம். திராட்சை நல்லா 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். அதில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். இப்போ வேக விட்டுடலாம். அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சு சிம் பண்ணிடலாம். 1/4 மணி நேரம் வேகட்டும். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாதி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடணும். அப்போ தான் அதில் உள்ள ஜூஸ்லாம் வெளியில் வரும். நம்ம பச்சை அதாவது திராட்சையை நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சால் ஜூஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கிரும். நல்லா சக்கை மட்டும் தனியாக வந்துடும். இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை சிம் பண்ணிடுங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நல்லா ஒரு மசிச்சு விட்டுறலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறின உடனே பாருங்கள் திராட்சையோட சாறு ஃபுல்லாக இறங்கிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுக்கணும். ஒரு கரண்டியை வச்சு இப்படியே தேய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா சாரும் இறங்கிரும். இதை மாதிரி மறுபடியும் நம்ம வடிகட்டணும். 2 தடவை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்ம க்ரீன் கிரேப்ஸ்லேயும் பண்ணலாம். நான் சீடோட உள்ள திராட்சை தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் சீடு இல்லாத கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன வடிகட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம எப்படி தேய்ச்சி விட்டோம்னா சீக்கிரம் வடிஞ்சிடும். 2 தடவை வடிகட்டியாச்சு. இதை நம்ம சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம குடித்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் கூட அதில் கலந்து குடிக்கலாம். டேஸ்ட் இதை விட நல்லாயிருக்கும். சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி கரைச்சி வைங்க. அப்போ நம்ம எடுத்து குடிக்கும்போது தண்ணி கலந்துக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ் கூட கலந்து குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சம்மர் வந்துருச்சு, அதனால் நம்ம ஒவ்வொரு ஜூஸாக செஞ்சு வச்சாதான் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். ரெடி ஆயிடுச்சு. சுவையான திராட்சை ஜூஸ் ரெடி.